வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு நாள் ஆகுது. அடுத்த நாள் என்னோட பெரிய பையனுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் இருந்ததுனால ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் தான் இன்றைக்கி. இது வந்து மல்டிக்ரெயின் நூடுல்ஸ் தான். ஸோ எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லை. இந்த நூடுல்ஸ் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, வீட்டில் ஒரு காய்கறியும் இல்லை. ஏன்னா நேற்று தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ஸோ பேசிக்காக இருந்தது என்கிட்ட வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான். ஸோ அதை வச்சு எந்த ரெசிபி நம்ம சிம்பிளாக செய்ய முடியும்னு பார்த்தோன்னா இந்த நூடுல்ஸ் தான். ஸோ அதனால் இன்றைக்கி நூடுல்ஸை வச்சு இன்றைக்கான லன்ச் மெனுவை நான் ரெடி பண்ணேன். ஸோ நூடுல்ஸை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு கூடவே இந்த வெங்காயத்தையும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி முடிக்கிற இந்த கேப்குள்ளேயே நம்மளோட நூடுல்ஸும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ என்னடா கிச்சன் பார்க்க ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் தான் ஆகுது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்காக சமைக்கக்கூடியதுக்கான பொருட்களை மட்டும் நான் கிச்சனில் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் இதை நல்லா ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளேயே எனக்கு இந்த ஸ்கூல் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால இதை ஆர்கனைஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எங்களோட வீட்டோட வேலைகள் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ அந்த வேலைகளும் போயிட்டுருக்கிறதுனால வீட்டில் ரொம்ப டஸ்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே முடிஞ்ச பிறகு வீட்டை ஒரு வாட்டி நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சின்ன வேலைகள் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு தான் வீட்டை நல்லா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ நூடுல்ஸும் வெந்துடுச்சு. இப்போ அதுக்கான மசாலாவும் போடலாம். கொஞ்சம் எண்ணெயில் பூண்டு போட்டுட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். எனக்கு பொதுவாக வெங்காயம் ரொம்ப வதங்கினா பிடிக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் நூடுல்ஸ் மசாலாவை கொஞ்சம் வெங்காயத்துலேயும் போட்டு பாதி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியை நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டுட்டு அதோடு மிக்ஸ் பண்ணோன்னா மசாலாவும் நூடுல்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா நூடுல்ஸ் போட்டுட்ட பிறகு நம்ம அந்த மசாலாவை மேலே தூவி விட்டோன்னா அது ஒழுங்காக ஒட்டாது நூடுல்ஸில். ஸோ இதை மாதிரி பாதியாக பிரித்து போட்டால் இது எல்லாமே ஈவனாக நல்லா கோட் ஆகியிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நூடுல்ஸை மசாலா எல்லாம் நல்லா போட்டதும் இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இந்த நூடுல்ஸ் செய்கிறத டாஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நூடுல்ஸுன்னு சொன்னோடனே என்னோடய பையனுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு லன்ச் மெனு தான். ஃபஸ்ட் டே இந்த புது வீட்டிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாப்பியான லன்ச் மெனுவோட ஸ்கூல் கிளம்பிட்டார். லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய 2வது குழந்தையும் எழுந்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு காஃபியும் என்னோடய 2வது குழந்தைக்காக பாலும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கிற கேப்லேயே என்னோடய பெரிய பையனும் வந்துட்டார். அவருக்கு நூடுல்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும், ஸ்கூலுக்கு ரெடியாகவே தோணாது. அதை எப்படா ரெடியாகி நம்ம யூனிஃபார்ம் போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதையே சாப்பிட்டுட்டு போவார். ஸோ நூடுல்ஸுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் லன்ச் பேக் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோடு இவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் நூடுல்ஸ்னால் பிடிக்கும்ல, அதனால தான். கடைசியாக ஒரு வழியாக லன்ச் பேக் பண்ணியாச்சு. கூடவே ஸ்நாக்ஸுக்காக ஒரு ஆரஞ்சு தான் வச்சுருந்தேன். ஆரஞ்சு அப்படியே தோலோடையே போட்டோன்னா கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உரித்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னோடய பையன் 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ இதை உரித்து எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால் தோலை உரித்து மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அவனோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி முடிஞ்சுது. ஒரு வழியாக இந்த புது வீட்டில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு.
இவரோட லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சதுனால எனக்கு காலையில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்டோவும் வந்துருச்சு டைமுக்கு. நல்லபடியாக ஸ்கூலுக்கும் போயாச்சு. பெரியவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கூடவே நான் இந்த ஷிங்கில் இருக்கிற சாமானும் கழுவிடுவேன். ஏன்னா அப்போ தான் கிச்சன் வேலைகள் எல்லாமே எனக்கு ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாத்திரம் வந்து ஷிங்க்லேயே இருந்துச்சுன்னா அது கிச்சன் ஃபுல்லாக வாசனையாக வரும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் சமைச்சு முடித்த கையோடவே நான் பாத்திரத்தையும் நல்லா கழுவி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே அங்கேன்னு நம்ம சமைக்கும் போது சில பொருட்கள், மசாலா பொருட்கள் எல்லாம் இறஞ்சிருக்கும். அது எல்லாமே கவுண்டர் டாப்பில் இருந்துச்சுன்னா எறும்பு, தேவையில்லாத பூச்சிலாம் வரும். அதனால் நான் அது எல்லாத்தையும் கூடவே கையோடு தொடச்சி வச்சுருவேன். அது கூடவே அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். தினமும் ஒவ்வொரு வாட்டி சமைச்சு முடித்ததும் அடுப்பை நல்லா ஈரத்துணி போட்டு தொடச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா டீப் க்ளீன் பண்ணி சோப் ஆயிலெலாம் போட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கிச்சனில் எந்த பூச்சியும் இருக்காது.